சமையல் வித் ஷேரன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்கிட்ட ஈஸியான ரெசிபி இந்த வெயிலுக்கு செஞ்சு காட்டுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப குயிக்காக பண்ணணும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. தக்காளியில் என்ன ரெசிபி போட்டாலும் ஐ நோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? ஸோ இதை செய்யறதுக்கு நான் 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க. ஒரு மாதம் தாராளமாக ஒரு 2 டீஸ்பூன் டெய்லி எடுத்தீங்கன்னா ஒரு மாதம் தாராளமாக சாப்பிடலாம். 2 கிலோ நீங்கள் நாட்டு தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளி, அந்த பச்சையாக இருக்கிறது மஞ்சளாக இருக்கிறது அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது, நல்ல பழமாக இருக்கணும். அதோட ஒரு 30 பல் நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். சில பேர் பூண்டு நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா தான் இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 கிலோ நல்லெண்ணெய் எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு ஆரஞ்சு பழ சைஸுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். நல்லா திக்காக கரைச்சிட்டு வடிகட்டி வச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு அந்த திப்பி அந்த நாறு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இன்னும் கூட தேவைப்படலாம். இப்போதைக்கு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் நார்மல் வெறும் மிளகாய் தூள், அது ரெண்டுமே காம்பினேஷனோட சேர்த்தீங்கன்னா கலரும் இருக்கும் காரமும் இருக்கும். ரொம்ப காரமாக இருக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. இதில் 2 டீஸ்பூன் அதில் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம அந்த ஊறுகாய் பொடின்னு நம்ம அரைப்போம் இல்லையா, அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் நம்ம வெந்தயம் எடுத்திருக்கோம். சின்ன டீஸ்பூன்ல தான் நான் எடுத்திருக்கேன். நான் போடும்போது அளவு நீங்க பார்த்துப்பீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா பெருங்காயம் சேர்க்கணும், அப்பதான் வாசனை நல்லா இருக்கும். நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கெட்டி பெருங்காயத்தை நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு வெந்தயத்தை வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன், நல்ல ஒரு பெரிய டீஸ்பூன்ல கடுகு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் நிறைய சேர்த்துறாதீங்க, ரொம்ப கசந்துரும். ஸோ இதை மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் இதிலே நீங்கள் வறுத்துட்டு கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். ஸோ கடுகு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி வெடிக்கணும், பட்டன்னு வெடிக்கணும் பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை போய் நான் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். 2 கிலோ தக்காளி நான் சொன்னேன் இல்லையா, இதை நான் வந்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அதே மாதிரி பூண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, 30 பல் பூண்டு, அதையும் கொரப்பாக நம்ம இடிச்சுக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் அரைக்க வேண்டாம். தக்காளியை ஃபர்ஸ்ட் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. 30 பல் பூண்டை இடிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கிரெயினியா இருக்கணும். ரொம்ப மழை ஜூஸ் மாதிரி அரைச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி நான் இன்னும் 2 பேட்சுக்கு அரைச்சி எடுத்துட்டு வரேன். ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி ஊற்றிட்டு இன்னும் மீதி இருக்கிறதையும் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நல்ல நாட்டு பூண்டா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். முழுசா கூட போடலாம், நான் கொஞ்சம் இடிச்சு போடுறேன், இன்னும் வாசனையாக இருக்கும். அதுக்காக பூண்டை நம்ம இந்த மாதிரி தட்டிக்கணும். இப்போ இன்னும் நல்லா இருக்கும், அதோட சாறு அருமையாக இறங்கும். கிவ்ஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர். ஸோ நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறோம். நிறைய எண்ணெய் எடுத்திருக்கேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஊறுகானா இவ்வளோதாங்க செய்யணும். 2 கிலோ தக்காளி ரொம்ப நாள் வரணும், அதனால இந்த நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். நீங்கள் கம்மியாக வேணால் யூஸ் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஒரு 1 வீக் தாராளமாக வரும். இட்ஸ் அப் டு யூ, எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் கரெக்ட் ப்ரொப்போர்ஷன். நான் கொஞ்சம் குறைவாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துப்போம். அது லேசாக கலர் மாறினதும் புளி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது ஒரு கொதி வரட்டும், அந்த பச்சை வாசனை நல்லா போகிறதுக்கு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இதில் இடித்து வச்சிருக்கிற பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு புளி நல்லா திக்காக கரைச்சிக்கணுங்க. தக்காளியும் புளியும் வேற சேர்க்குறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இது அப்படி சேர்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சமாவது புளிப்பு தெரியும். ஏன்னா நம்ம ஊறுகான்ற பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக தான் இருக்கணும். இது ஆனால் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். தைரியமாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா அந்த தக்காளி ஊறுகான்றதோட தன்மையே போயிடும். அதே மாதிரி வினிகரும் சேர்க்க வேண்டாம். புளி சேர்த்தீங்கனாலே 3 மாதம் சூப்பராக இருக்கும். 1 மாதம் வெளியில் வச்சாலே கெட்டே போகாதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆரஞ்சு பழ சைஸ் புளி எடுத்து நான் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்துக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் கட்டியாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. பட் அது சுண்டிடும். ஸோ நத்திங் டு வரி. இது மட்டும் ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, புளி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கு, அதுலேயுமே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். ஆக்சுவலி இன்னும் கூட கொஞ்சம் தக்காளி நம்ம அரைச்சது இன்னும் ஒரு ஜக்கு வச்சிருக்கேன். நம்ம வந்து இப்போ இடம் பத்தாததுனால நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயே முடிச்சிடலாம்னு நினச்சேன், பட் நிறைய வந்தாச்சு. ஸோ அதனால் இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஸோ மீதி இருக்க தக்காளியும் உள்ள சேர்த்துக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துப்போம். இது பார்க்க தான் உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், பட் அப்படியே சுருங்கி ஒரு பாட்டிலுக்கு தான் வரும். 1லேருந்து 2 பாட்டில் வரும். தக்காளி நல்லா கொதிக்கணுங்க. அப்படியே இதோட அளவு பாதியாக ஆகணும். நல்லா கொதிக்கட்டும். நடுவில் அப்பப்போ கிளறி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஏன்னா வேலை முடியாது நம்மளுக்கு. பாருங்கள், தக்காளியோட குவான்டிட்டி அப்படியே பாதி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு அந்த ரவுண்டாக அந்த கரை தெரியும். இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. இன்னும் கூட இது சுண்டணும். ஆனால் இந்த டைமில் நம்ம உப்பு, மிளகாய் தூள், நம்ம ஊறுகாய்க்காக அடித்தோம் இல்லையா, அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு கரைஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா, நம்ம மிக்ஸ் பண்ணி அது ரெடியாகி வர்றதுக்குள்ள நல்லா கரைஞ்சிரும். 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இப்போ நம்ம அடித்தோம் இல்லையா கடுகு வெந்தய பொடி, அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். அது ஒரு 2 டீஸ்பூன் வந்திருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கூட நம்ம கடைசியாக இன்னும் பத்தலைன்னா சேர்த்துக்க தான் போகிறோம். இப்போதைக்கு இது தாராளமாக இருக்கும். இன்னும் சுண்டி வரும்போது நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கொதிக்கட்டும். நீங்கள் கைவிடாமல், அதாவது நீங்கள் ஹை ஃப்ளேமில் கைவிடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் to half an hourல ரெடி ஆகிடும். அப்புறம் என்னக்கா இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. நான் நிறைய செய்கிறேன் இல்லையா, 2 கிலோ போட்டு நிறைய செய்கிறேன், அதனால இவ்வளோ டைம் ஆகுது. நீங்கள் வெறும் ஒரு 4 தக்காளி வச்சு செஞ்சீங்கன்னா 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஸோ இந்த புளிப்பு, காரம் இதெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி வர்றதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். பொடி பண்ண வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கலனாலும் பரவாயில்ல, பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது சில நேரத்தில் ரொம்ப ஓவர் புளிப்பாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் அழகாக இது பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தேங்கி வரணும், அட்லீஸ்ட் ஒரு லேயருக்கு. அது வரைக்கும் இதை நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். வெயிட் பண்ணலாம். ஸோ நான் இப்போவே உப்பு செக் பண்ணிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், கல் உப்பு. இது கூட இன்னும் 1 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். பட் நான் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா திட்டமாக தான் இருக்கும். நல்லா காலம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குன்னு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாங்க. நல்லா சுண்டி வரும், இறக்கிடலாம். பார்த்தீங்கல்ல, அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எனக்கு இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் நான் நிறைய செஞ்சுருக்கேன். நீங்கள் குறைவாக செஞ்சீங்கன்னா 15 மினிட்ஸில் செஞ்சலாம். நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் குறைவாக செஞ்ச வீடியோ கூட ரீல்ஸில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் இதுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு க்ளீனான பாட்டில் நல்லா நான் வந்து கழுவிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சுடு தண்ணியில் போட்டு எடுத்து நல்லா தொடச்சி நல்லா ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உள்ள போட்டு நீங்கள் வெளியில் வச்சுட்டு ஒரு க்ளீனான ஸ்பூனில் டெய்லி எடுத்தீங்கன்னா வெளியில் வச்சாலே 1 மந்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் போட்டுடலாமா? புளிப்பு, காரம் எல்லாமே திட்டமாக சூப்பராக இருக்குங்க. க்ளோஸ் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சு பாருங்கள். இது 15 நாளில் காலி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு 3 பாட்டில் கிடச்சிதுங்க. இது 1/2 கிலோ பாட்டில், கிட்டத்தட்ட 3/4 கிலோ, அதாவது 750 கிராம். 2 கிலோ தக்காளிக்கு உங்களுக்கு 750 கிராம் ஊறுகாய் கிடைக்கும். ஒரு 3 மாதம் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். அண்ட் இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 to 6 மந்த்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். முக்கியமாக சாப்பாட்டு, தோசை, இட்லிக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஒரு 1.5 டீஸ்பூன் வச்சுப்போமே. இது இருந்தால் உப்புமாக்குங்க செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இதுக்கு கொஞ்சம் வையன், அதுக்கு கொஞ்சம் வையன்னு காலி பண்ணிடுவாங்க. செம்மையாக இருக்கும். கலர் பார்த்தலாம் பயப்படாதீங்க, கொஞ்சம் கூட காரம் இருக்காது. பாருங்கள், இவ்வளோ சாப்பாட்டுக்கு 1.5 டீஸ்பூன் சேர்த்தேன் நான். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணிடலாமா? நான் இன்னொரு வாய் சாப்பிட்டு தான் வருவேன். பியூட்டிஃபுல். நான் இது வரைக்கும் நிறைய முறை செஞ்சுருக்கேன், பட் இவ்வளோ குவான்டிட்டியோடு செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. புளிப்பு, காரம் எல்லாமே திட்டமாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?